ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத் குக்கிங் அண்ட் வீலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பிசிபெல்லாபாத் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தான் அரிசி எடுத்துகிட்ருக்கேன். ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. எடுத்து கழுவி ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் அதே கப்பில் வந்து 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதையும் கழுவி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் காய்கறிலாம் போட போகிறோம். என்னென்ன காய் போடுறோன்னா, முருங்கைக்காய் 1, தக்காளி 2, நூக்கல் 1, அதுக்கப்புறமா கேரட் 1, சின்ன சின்ன கேரட்டில் 2 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பீன்ஸ் வந்து ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் வந்து 2 அளவுக்கு சின்ன மீடியமான வெங்காயம் எடுத்துக்கிட்டு எல்லா காய்கறியும் கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கோங்க. ரொம்ப பொடியாக நறுக்க தேவையில்ல, மீடியமாக வெட்டினா போதும். எப்படி வேணால் நீங்கள் வெட்டி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து சாம்பாருக்கு போடுற எந்த காய்கறி வேணால் போட்டுக்கலாம். உங்கள் இஷ்டம் தான், உங்களுக்கு பிடிச்ச காய் எது வேணால் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, வெங்காயம், முருங்கைக்காய், அப்புறம் வந்து நூக்கல் இதெல்லாம் போட்டிருக்கோம். எந்த ஷேப்பில் வேணால் வெட்டிக்கலாம். இது சாதத்தில் போடும்போது எல்லாம் கலந்துடும், நல்லா வரும். கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி காயை கட் பண்ணி எடுத்தாலே இந்த செய்யறது வந்து பாதி வேலை முடிஞ்சிடும். இந்த டிஷ்ஷுக்கு காய் கட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும். மற்றபடி செய்யறது வந்து ஈஸி தான். பீன்ஸ் வந்து இந்த மாதிரி நறுக்குவோங்க. பொடியாக நறுக்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு வந்து ஊற வச்சோம்ல, அதை வந்து குக்கரில் போட்டுக்கோங்க. குக்கரில் போட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க பருப்புக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து அரிசி வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோன்னா அதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு 3 டம்ளர் 4 டம்ளர் கூட தண்ணி வைக்கலாம் நீங்கள். அது குழைவாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், பொங்கல் மாதிரி. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஊற்றி மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறமா புளி வந்து ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இந்த பிசிபெல்லாபாத்துக்கு மசாலா செய்ய போகிறோம். அதுதான் ஃபஸ்ட்டு மிளகாய், அதுக்கப்புறம் தனியா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு, பட்டை 1, லவங்கம் 1, அப்புறம் தனியா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, மிளகு சீரகம் வந்து கால் ஸ்பூன் போட்டுக்கணும். இதெல்லாம் ஊற்றி ஒரு கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடியை வறுத்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கினிங்கன்னா ஒரு வாரம் வச்சுக்கலாம். எப்பப்போ நம்ம இந்த பிசிபெல்லாபாத் செய்கிறோமோ அப்பப்போ போட்டுக்கலாம். தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து காயை வேக வைக்கணும். காயை நம்ம அரிஞ்சு வச்ச எல்லா காயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போட்டு வேக வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் 1 சிட்டிகை போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த காய்கறிலாம் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வெந்த பிறகு ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு புளி கரைச்சலை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் வெயிட் போட்டு வச்ச சாதம் வந்து வெந்துட்டுருக்கோம். இது 4-5 விசில் விட்டால் இந்த மாதிரி வந்துட்டுருக்கும். அதை வந்து குத்தி விடுங்க, நல்லா மசிற அளவுக்கு குத்தி விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பிசிபெல்லாபாத். இந்த சாதத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வேக வச்சு இந்த காய்கறியை வந்து அதில் கொட்டிட்டு கலரி விட்டுடணும். அதுக்கப்புறம் இதை வந்து தாளிக்கணும். இதில் வந்து நம்ம காயெல்லாம் போட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சு இந்த பவுடரை வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் தான் ஊற்றணும், இதுக்கு டேஸ்ட் வரும் அப்போ தான். அதுக்கப்புறமா கடுகு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு கடுகு வெடிக்கிட்டோன்னு விடுங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா வந்து ஒரு காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த சாதத்தில் போட்டு கலரி எடுத்திங்கன்னா பிசிபெல்லாபாத் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸியாக செஞ்சிடலாம். கொஞ்சம் காய் கட் பண்ணதான் கொஞ்சம் நேரம் ஆகும், மற்றபடி இது ஈஸியாக செஞ்சிடலாம்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.